வெல்கம் டு ஈரோட் லோக்கல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் சென்னிமலை போன அந்த விலாகும், ஷஷ்வின் பார்த்தீங்கன்னா பெருமாநல்லூருக்கு பக்கத்தில் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கோயிலுக்கு போயிருந்தான் அம்மாவோட சேர்ந்து. அந்த கோவில் விலாகும் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. நான் ஷஷ்வின் 2 பேருமே வந்துட்டு அம்மாவோட சேர்ந்து அந்த பெருமாநல்லூர் கோயிலுக்கு போகிறதா தான் இருந்துச்சு. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திங்கக்கிழமை நைட்டே வந்துட்டு அம்மா போனாங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் நேரமே கொண்டாருங்கிறன்ட்டு. திங்கக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு முக்கியமான பெரிய காரியம் வந்துருச்சு. ஒரு பாட்டி இறந்துட்டாங்கன்ட்டு நான் போக வேண்டிய சூழ்நிலை எல்லாருமே. அதனால ஷஷ்வின் மட்டும் அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிட்டோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது டக்குன்னு வந்துட்டு கௌரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஞாபகம் இருந்துச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, சென்னிமலை போகலான்ட்டு இருக்கிறோம் செவ்வாய்க்கிழமைன்ட்டு. நான் கௌரிக்கு கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே இருக்கும். எப்படியும் கிளம்பியிருப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டு வழியாக தான் போகணும். அவங்க வந்து சென்னிமலை போகிறதுக்கு எங்கள் வீட்டை தாண்டி தான் போகணும். ஸோ எப்படியும் கிளம்பியிருப்பாங்க, கோயில் பக்கமாக போயிருப்பாங்க. காலையில் நேரமே போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பாங்க நினச்சி தான் நான் கால் பண்ணேன். ஆனால் என்னோட நல்ல நேரம் சென்னிமலை முருகன் வந்துட்டு நாங்கள் வரணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பார் போல இருக்குது. ஏன் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா, கௌரி வந்துட்டு அப்போ தான் பாதி தூரம் அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வீட்லேயும் 10 மணிக்கு மேலே தான் கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க. பண்ணாங்க டக்குன்னு ஒரு 1/4 மணி நேரத்தில் கிளம்பி வாங்க, நாங்கள் ஒரு கடையில் கூட வெயிட் பண்ணுறோன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆள் கிடைக்கும் போது இந்த வாய்ப்பை வந்துட்டு மிஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நானும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு, அன்றைக்கி ஆளுங்களும் வந்திருந்தாங்க. சரின்ட்டு டீயை மட்டும் வச்சுட்டு வீட்டு வேலையை டக்குன்னு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டேன். நான் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷமே இருக்கும். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 35 to 40 நிமிஷத்தில் வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். அங்கே போகணுன்னே பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வரளி மாலை மட்டும் வாங்கிட்டு, சென்னிமலை போகணும்னு ஆசை, ரொம்ப ஆசை. அதுவும் படியில் தான் போகணும்னு ஆசை. ஆனால் எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. 1300 படி நம்ம ஏறிடுவோமா இல்லை பாதிலேயே நின்றுவோமான்ட்டு. கௌரி பார்த்தீங்கன்னா ஏறிடுவாங்க. ஏன்னா கௌரி வந்துட்டு திருப்பதி போயிட்டு 3000 படியே ஏறிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சாதாரணம். நம்மளால ஏற முடியுமான்னு தான் நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது, ஒரு 10 படி தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 படிக்கு வந்துட்டு ஒரே ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. திருப்பியும் 10 படி ஸ்டெப்ஸு, திருப்பியும் வந்து ஃப்ளாட்டாக. ஸோ படி ஏறுற கஷ்டமே தெரியாமல் சலுப்பு இல்லாமல் ஏறிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சென்னிமலை படி. ஸ்டெப்ஸ் மட்டும் கணக்கு இல்லாமல் அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 படி கணக்கில் போட்டு நம்பர் போட்டிருந்தாங்க. இப்போ 750 படி ஏறுறோன்னா அதுக்கப்புறமா ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு படி ஏறினாலே போதும், அது வந்து 760ன்னு கணக்கு வந்துடும். ஸோ நமக்கு வந்துட்டு படி டக்குன்னு ஏறிட்ட மாதிரி சீக்கிரம் வந்துட்டு நம்பர் வர மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மங்கீஸ். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் திட்டுறதே பார்த்தீங்கன்னா சென்னிமலை குரங்குன்னு தான் சொல்லி திட்டுவாங்க. அந்தளவுக்கு வந்து சென்னிமலை குரங்குக்கு ஃபேமஸ் ஆனது. ஸோ அங்கே வந்து மங்கி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காது. நிறைய மங்கீஸ் பார்த்தோம். குட்டியான மங்கீஸ்லேருந்து பெரிய மங்கீஸ் வரைக்கும் நிறைய பார்த்தோம். ஒன்று ஒரு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தது. கௌரி வீட்டில் பார்த்தீங்கன்னா சன்சியை தவிர சுகஸ்தி, அண்ணா, கௌரி 3 பேருமே வந்திருந்தாங்க. எங்கள் வீட்டிலேருந்து நான் மட்டும்தான் போயிருந்தேன். நானும் கௌரியும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டெப்ஸ் ஏறுறது, அதுக்கப்புறமா கொஞ்சம் மூச்சு வாங்கிட்டு நினைக்கிறது, தசு புஸ்ன்ட்டு கிடந்தோம். ஆனால் அண்ணாவும் சுகஸ்தியும் பார்த்தீங்கன்னா படி ஏறினவங்க தான். அவங்க பாட்டுக்கு ஏறி போயிட்டு நாங்கள் படி ஏறி முடிக்கிறதுக்குள்ள அவங்க சாமியை கும்பிட்டு வெளியில் வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நல்லா நாயும் பேசிக்கிட்டு எதையாவது வாயில் போட்டு அரைச்சிக்கிட்டு அப்படியே வந்துட்டு அந்த 100 ஸ்டெப்ஸுக்கு ஒரு தடவை ஒரு ஷெட்டு மாதிரி இருக்கும். அங்கே போனோன்னா அங்கே வந்து உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போகிறதே. எப்படியோ ஒரு வழியாக மேலே போயிட்டு எங்கடா 2 பேரும் வந்தாங்களே காணமேன்னு பார்த்தா அவங்க 2 பேரும் உள்ளே இருந்து வராங்க சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு. அண்ணா பார்த்தீங்கன்னா முன்னாடியே போயிட்டு வந்தது எங்களுக்கு சௌரியமாக போயிடுச்சு. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஃப்ரீ டிக்கெட்டில் போகிறத விட 10 ரூபா டிக்கெட்டில் போனால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடலாம், சாமியை இன்னும் கொஞ்சம் பக்கத்துலேயே பார்த்துடலாம்னு சொன்னாங்க. ஓகேன்ட்டு டக்குன்னு போனோடனே வந்துட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு 10 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறமா தான் தெரியும் 50 ரூபா கொடுத்தாலே வந்துட்டு சாமியோட கருவறை வாசலுக்கு முன்னாடி வரைக்கும் போகலான்றது. கருவறை வாசலுக்கு வெளியில் நின்று பார்க்குறதுக்கான டிக்கெட் காசே பார்த்தீங்கன்னா 50 ரூபா தான். இனிமேல் எப்போ சென்னிமலை போனாலும் ஒரு 50 ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டோன்னா வந்துட்டு நம்ம வாசலுக்கு வெளியில் கருவறை வாசலுக்கு வெளியிலே நின்று சாமியை பக்கத்துலேயே பார்த்துக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்படியே வந்து கருவறை வாசலை விட்டு வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா சந்தனத்தில் வந்துட்டு பட்டையை போட்டு விட்டுறாங்க. சரின்ட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு பட்டையை போட்டுட்டு அப்படியே நல்லா சுற்றி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு அப்புறமா வந்துட்டு சரி ஸ்டெப்ஸ் இறங்குவோம். நாங்கள் ஏறி வரும்போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 12 மணி. ஆனால் என்னென்னா ஏறும்போது பார்த்தீங்கன்னா படியில் வந்துட்டு சூடே இல்லை. அப்போ தான் வந்துட்டு வெயில் வந்த டைம்ன்றதுனால படியில் சூடே இல்லை. இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே பயங்கர சூடு, அப்படியே கால் வைக்க முடியாத அளவுக்கு ஹீட்டாக இருந்துச்சு. 1 மணி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம படியில் இறங்கவோ செய்யலாம். ஆனால் அந்த 1 மணிக்கு மேலே வந்துட்டு படியிலெல்லாம் ஃபுல்லாக வந்துட்டு நல்லா வெயிலை தாங்கிக்கும் போல இருக்குது. கால் வைக்க முடியாத அளவுக்கு ஹீட்டாக இருக்குது. அதுக்கு மேலே படி ஏறுறதோ இறங்குறதோ வந்துட்டு ரொம்ப கஷ்டம் தான். நிழல் கிடைக்கும்ன்ற மாதிரி ஓடி போய் நிற்க வேண்டியதாயிருச்சு. அதுவும் அந்த லாஸ்ட்டில் இறங்கி வரப்போ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ஷெட்டெல்லாம் இருக்காது. ஸோ மரத்து நிழலில் தேடி ஓட வேண்டியதாயிருச்சு. எப்படியோ ஒரு வழியாக சும்மா அப்படியே சூப்பராக போயிட்டு சென்னிமலை முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். இனி பார்த்தீங்கன்னா ஷஷ்வின் வந்துட்டு திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பெருமாநல்லூர்ன்ற ஒரு இடத்துல வந்துட்டு கொண்டத்து காளியம்மன் ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது. கொண்டாத்தா கோயில்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா இந்த மன்னாரி கோயில் சாட்டுற அதே சமயத்தில் தான் சாட்டி அதே அன்னைக்கு தான் வந்துட்டு கொண்டாடுங்கிற
மாதிரியும் இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் இல்லை ஒரு வாரம் அந்த மாதிரிலாம் விரதம் இருந்து தான் இறங்குவாங்க. அம்மாவோட ஊர் பார்த்திங்கன்னா அந்த ஊர் தான். ஸோ அம்மா வந்து ஒரு 30 வருஷமாகவே வந்து கொண்டு இறங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அம்மாவும் அப்பாவும் மாறி மாறி இறங்குவாங்க. சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருந்து அந்த கோயில் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டருக்கு மேலேயே இருக்கும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருமே நடந்தே போவோம். அதுவும் ஒரு மாட்டு வண்டியில் வந்துட்டு நம்மளோட திங்ஸ்லாம் வந்துட்டு மாட்டு வண்டியில் ஏற்றி விட்டுருவோம். நாங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக ரோட்டில் நைட் டைமில் தான், நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே கிளம்பி போக போக பார்த்திங்கன்னா எல்லார் வீட்டில் இருந்தும் வந்துட்டு அந்த கொண்டா இறங்குற எல்லாத்துக்குமே வந்துட்டு காலைல தண்ணி ஊற்றுவாங்க. அப்புறம் அது போக பார்த்திங்கன்னா போகிற வழி ஃபுல்லாக நீர்மோரும் பானகம்லாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து தருவாங்க. ஆனால் அப்போல்லாம் வந்து அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. இப்போ பார்த்திங்கன்னா அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு தோணுது. அப்போ அவ்வளோ தருவாங்க. ஆனால் வந்து நீர்மோர் கூட குடிப்போம், பானகம் வந்துட்டு குடிக்கவே மாட்டோம். அது என்னவோ புளிப்பாகவும் இனிப்பாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வயசுலலாம் பார்த்திங்கன்னா 15 கிலோமீட்டர் நடந்தது வந்துட்டு பெரிய விஷயமாகவே தெரியல. ஏன்னா எல்லாருமே நடந்து தான் வருவாங்க. எல்லாருத்தோட சேர்ந்து நடக்கும்போது நமக்கு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். சும்மா முன்னாடி வேகமாக நடந்து போய் கொஞ்சம் நேரம் போயிட்டு உட்காந்துக்கிறது அந்த மாதிரி தான் இருக்கும். அதுவும் நம்ம வயசில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருவாங்க, அத்தை பிள்ளைங்க மாம் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். எனக்கும் பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த கோயிலுக்கு போகணும்னு ரொம்ப தீவிரமான ஆசை இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா போன வருஷம் வந்துட்டு போக முடியல. இந்த வருஷம் போகிறதுக்கு ஹஸ்பண்ட் கூட ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் போக முடியாமல் வந்துட்டு ஒரு பாட்டி இறந்துட்டாங்க. சும்மா போகணும்னு நினச்சா போய் சாமி கும்பிட்டு வரணும்னு நினச்சா 2-3 பஸ் ஏறியோ இல்லை வண்டியிலையோ வந்துட்டு எப்போ வேணால் போகலாம். ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இந்த பண்டிகை சமயத்தில் தான் அவ்வளோ கூட்டமாக இருக்கும். பண்ணாரியில் வந்துட்டு எவ்வளோ கூட்டம் இருக்குதோ அதே அளவு ஒரு 3/4 கூட்டம் பார்த்திங்கன்னா இந்த பெருமாநல்லூர் கோயில்லையும் இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வந்து நேரில் தான் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் வீடியோவையாவது பார்க்கலான்னு சொல்லி தான் சஷ்மின் கிட்ட சொல்லியிருந்தேன், கொஞ்சம் வீடியோஸாக தான் எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லிட்டு. அவனும் பார்த்திங்கன்னா அவனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நிறையாவே வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டான். அது கொண்டு இறங்குறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்துட்டு ஈஸ்வரன் கோயில் பக்கத்தில் மஞ்சள் கிணறுன்னு சொல்லி ஒன்று இருக்கும். சும்மா வந்துட்டு ஒரு தொட்டி மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. அதுக்குள்ளே இறங்கி அதில் வந்துட்டு ஒரு குளியல் போட்டுட்டு அது மேலே ஏறி வந்து அதுக்கப்புறமா வந்து கொண்டத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். குண்டம் இறங்குற சாமி பார்த்திங்கன்னா அம்மன் சாமி, கொண்டத்து காளியம்மன்றது. அங்கே பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும். அவ்வளோ விடிய வந்துட்டு லைனில் நிற்பாங்க. நைட்டே வந்துட்டு லைனில் போய் நின்னா தான் காலையில் வந்துட்டு ஓரளவுக்காவது கொஞ்சம் சீக்கிரமாக இறங்கிட்டு வர முடியும்ன்ட்டு அவ்வளோ கூட்டம், அவ்வளோ லைன் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருமாநல்லூரை சுற்றி ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற எல்லா கிராமத்தில் இருந்துமே அவங்க சொந்தமாக வந்துட்டு இந்த ட்ரம்ஸ் வச்சு அப்படியே தீர்த்த குடம் எடுக்கிறவங்க, இந்த மாதிரி காவடி எடுக்கிறவங்க, அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் இருந்தும் தனித்தனியாக அவங்க வந்து குரூப்பாக ஃபார்ம் பண்ணி வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. நைட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் இருந்து ஒரு செட்டாக வந்துகிட்டே தான் இருப்பாங்க. எல்லா பக்கமே மஞ்சள் கிணறு இறங்குறதுலேருந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் கூட்டமாக தான் இருக்கும். அங்கே போனாலும் டக்குன்னு உள்ள இறங்கினோடனே வந்துட்டு ஏறுற மாதிரி தான் இருக்கும். அந்த அன்றைக்கெல்லாம் போயிட்டோன்னா நம்ம சாமியை கண்ணில் கூட பார்க்க முடியாது. ஜஸ்ட் வந்துட்டு போனோமா வந்தமான்ற மாதிரி தான் இருக்கும். அத்தனை கூட்டத்தை பார்த்துட்டு வேணால் வரலாம், கடைகளை பார்த்துட்டு வரலாம், நிறைய தூரியெல்லாம் இருக்கும். நானுமே பார்த்திங்கன்னா 9th படிக்கும்போது இந்த கோயிலில் மட்டும்தான் கொண்டு இறங்கியிருக்கிறேன். அப்போ வந்துட்டு அந்த அளவுக்கு விவரம்லாம் தெரியாது. ஜஸ்ட் வந்துட்டு எங்கள் அக்கா இறங்கினா அவளோட வந்து போட்டுக்கிட்டு நம்மளும் இறங்குவோன்னு சொல்லிட்டு விரதம் கூட இருக்கல, ஒன்றும் இருக்கல, அப்படியே லைனில் போய் நின்று அப்படியே கொண்டு இறங்கிட்டு வந்தாச்சு. நல்லா தான் இருந்துச்சு. அப்போலாம் ஒன்றுமே தெரியல. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்ம நார்மலாக வெறுங்காலில் நடக்கும்போது என்ன ஹீட் இருக்குமோ அந்த ஹீட்டு கூட பார்த்திங்கன்னா இந்த கொண்டா இறங்கும் போது இருக்காது. அதாவது ஹீட் இருக்கும், தணல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம வந்து விரதம் இருந்து கரெக்டாக போகிறதுனால நமக்கு வந்து அந்த ஹீட் அந்தளவுக்கு தெரியாது.
நம்ம அடுத்த vlogல பார்க்கலாம். தேங்க்யூ.